எங்கள் அம்மா எனக்கு ஒரு குட்டியான ஒரு கதை சொன்னாங்க தத்துவத்தோட. என்னென்னா, ஒரு 2 பேர் ஜாகிங் போயிட்டுருக்காங்க மார்னிங் டைமில். போயிட்டு இருந்த 2 பேரில் ஒருத்தர் என்னென்னா திடீர்னு மயங்கி விழுந்துடுறாரு. இதை பார்த்த இன்னொருத்தருக்கு ஒன்றுமே புரியல. நல்லா வந்துட்டு இருந்தவர் இப்படி திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரே, கடவுளே நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாரு கடவுள்கிட்ட. இதை கேட்டுட்டு இருந்த கடவுள் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே வந்து அவர் முன்னாடி காட்சியளிக்கிறாரு. காட்சியளித்த கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, அட முட்டாளே, உனக்கு தான் நான் கை காலி எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன்ல, உன்னால் ஒரு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை கூப்பிட முடியாதா, இல்லை இவரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்க முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாரு. கேட்ட அந்த நபர் அப்போ தான் யோசிக்கிறாரு, ஆமாம் இல்லை இதை தான் நானே செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போயிட்டு இருந்த ஆட்டோவை மறித்து இவரை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிட்டு உயிர் பொழைச்ச அந்த நபர் காப்பாற்றினவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் நான் கடவுளை பார்த்ததில்ல, இன்னைக்கு நான் உங்கள் மூலமாக கடவுளை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கான தத்துவம் என்ன அப்படின்னா, உன்னால் முடிந்ததையெல்லாம் செய்துவிட்டு இறைவனிடம் உதவி கேள். நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்களே அந்த இடத்துல இறைவனாக போற்றப்படுவீர்கள்.